ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரீச்சர் அப்படிங்கிற வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு சீசன் 2. இந்த சீசன் 2ஓட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க. சீசன் 1க்கான ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த ரிவ்யூக்கான லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சீசன் 1 பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த வெப் சீரிஸை பாருங்கள், அதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூவும் பாருங்கள். ஏன்னா அந்த சீசன் 1ஓட ரிவ்யூவில் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன். இந்த ரீச்சருங்கிற வெப் சீரிஸ் வந்து ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்டது. அந்த நாவல் எழுதினவர் வந்து லீ சைல்டு அப்படிங்கிறவர். ஸோ லீ சைல்டு அப்படிங்கிறவர் தான் இந்த ரீச்சருங்கிற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வச்சு நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் சீசன் 1 எடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ சீசன் 2 எடுத்திருக்காங்க. அந்த ரீச்சர் அப்படிங்கிற கேரக்டர் அவர் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாருங்கிறத நான் டீட்டெயிலாக அந்த சீசன் 1க்கான ரிவ்யூவில் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், அதுக்கப்புறம் சீசன் 2க்கான ரிவ்யூ வாங்க. ஓகே, இப்போ நம்ம சீசன் 2ஓட ரிவ்யூக்கு போகலாம். இந்த சீசன் 2ஓட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீசன் 2ல் சீசன் 1 முடிஞ்சு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த சீசன் 2 நடக்குது. ஸோ நீங்கள் சீசன் 1 பார்த்துட்டு சீசன் 2 பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கதை ஆரம்பிக்கும் போது ரீச்சர் வந்து அந்த மார்கிரேவ் தான் சீசன் 1 வந்து மார்கிரேவ் அப்படிங்கிற ஊரில் நடந்திருக்கும். அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்திருப்பாரு. ஸோ அங்கே இருக்கும்போது அவருக்கு துணி எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கடைக்கு போவார். அப்போ அவருக்கு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக ஏடிஎம்மில் போயிட்டு அமௌண்ட் எடுப்பார். ஸோ அப்போ அவர் அமௌண்ட் எடுக்கும்போது அவர் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அதில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும். அந்த கிரெடிட் ஆன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னால அது ஒரு கோட் வேர்டாக வரும். இதுக்கு முன்னாடி ரீச்சரும் அவரோட கொலீக்ஸும் வந்து மிலிட்ரியில் ஒரு டீமில் இருந்திருப்பாங்க. ஸோ ரீச்சர் கிட்ட மொபைலோ இமெயில் ஐடியோ எதுவும் கிடையாது. ரீச்சரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது கோட் வேர்ட் மூலமாக தான் காண்டாக்ட். ஸோ இதை பார்த்ததும் அவங்க என்ன காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றது ரீச்சர் புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து மொபைல் மூலமாக அந்த இன்னொரு கொலீக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் விஷயம் தெரிய வரும். என்ன அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரீச்சர் வந்து மிலிட்ரியில் இருக்கும்போது ரீச்சர் கீழே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் டீம் சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும். அந்த டீமில் மொத்தமாக ஒரு 8 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் ஃப்ரான்சி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 2 நாளுக்கு முன்னாடி கொல்லப்பட்டிருப்பாரு. ஸோ இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே அவர் சாகர சீனை தான் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அவர் கொல்லப்பட்டிருப்பாரு. அந்த விஷயத்தை தான் வந்து அந்த கொலீக் வந்து இவங்க கிட்ட ரீச்சர் கிட்ட சொல்லுவாப்புல. அது சொன்னதுக்கப்புறம் ரீச்சர் இங்கேருந்து கிளம்பி நியூயார்க் சிட்டி போயிட்டு அவனை யார் கொன்னாங்க, தன்னோட கொலிக்கு யார் கொன்னாங்க, எதனால் கொன்னாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த சீரிஸோட கதை. ரீச்சரோட டீமில் மிலிட்ரியில் இருக்கும்போது மொத்தமாக 8 பேர் இருப்பாங்க. அதில் ஃப்ரான்சி கொல்லப்பட்டிருப்பாரு. இன்னொருத்தர் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துருப்பாரு. மீதி இருக்கிற ஆட்களை ரீச்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சாதான் அவங்க வந்து இந்த கொலைக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு சிலர் காண்டாக்ட் பண்ண முடியாமல் போகுது. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரீச்சர் கூட இருக்கிற கொலிக்கோட சேர்ந்து கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த சீரிஸ் டோட்டலாகவே போகுது. அந்த ஃப்ரான்சி அப்படிங்கிறவர் எதுக்காக கொல்லப்பட்டாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற சதித்திட்டம் என்ன அப்படிங்கிறத யூஸ்வலாக அந்த கேரக்டர் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுமோ அதே பேட்டர்னில் தான் கொண்டு போயிருக்காங்க. சீரிஸ் ஆரம்பிக்கும் போது பரபரப்பாக போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ அது ஸ்க்ரீன் பிளே அப்படி தான் போகும். ஃபஸ்ட்டு சீசனுமே அப்படி தான் ஸ்லோவாக போனாலுமே உங்களுக்கு அதில் எந்த போரும் அடிக்காது, நல்லாவே போகும் ஸ்க்ரீன் பிளே. இந்த சீரிஸ் வந்து லீ சைல்டு எழுதின பேட் லக் அண்ட் டார்ச்சர் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த சீரிஸில் இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே கிரிப்பிங்காக போச்சு. அதுக்கப்புறம் அந்த சீரிஸில் நடிச்சிருக்கிற அந்த ஆக்டர்ஸோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பாக ரீச்சராக நடிச்சிருந்தா ஆலன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவருக்கு அந்த கேரக்டர் ரொம்பவே பொருந்துது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜாக் ரீச்சர்னு சொல்லிட்டு ஒரு படமும் வந்திருக்கும், டாம் க்ரூஸ் நடிச்சு. ஆனால் டாம் க்ரூஸ் வந்து அந்த ஜாக் ரீச்சருங்கிற கேரக்டருக்கு பொருந்திருக்கவே மாட்டார். ஏன்னா லீ சைல்டு அந்த கேரக்டர் எழுதும்போது சூப்பராக எழுதியிருப்பாரு. அந்த ரீச்சருங்கிற கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு மிலிட்ரியிலேருந்து வந்த ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணுங்கிறத சூப்பராக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டருக்கான ஒரு உடல் வந்து இவருக்கு ஆலன் கிட்ட தான் இருந்தது. ஜாக் ரீச்சராக நடித்த டாம் க்ரூஸ் கிட்ட இல்லை. ஸோ அதனால தான் அந்த படமும் பெருசாக போகலை. இந்த கேரக்டருக்கு ஆலன் வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகியிருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சீரிஸோட ஸ்க்ரீன் பிளேவும் வந்து நான் லீனியராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், கரண்ட் ஸ்டோரி போகும், திரும்பவும் கட் பண்ணி இந்த கரண்ட் ஸ்டோரியில் ஒரு நடக்கிற விஷயத்த கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வச்சுருப்பாங்க. அது கொஞ்ச நேரம் தான் போகும். திரும்பவும் கரண்ட் ஸ்டோரிக்கு வந்துருவாங்க. திரும்ப கரண்ட் ஸ்டோரி கண்டினியூ ஆகும். அந்த இடத்துல கரண்ட் ஸ்டோரி போகும்போது அங்கே ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் ரெஃபர் பண்ணாதான் இது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு திரும்பவும் ஃப்ளாஷ்பேக்ல போயிட்டு அங்கே ஒரு ஸ்டோரியை ரெஃபர் பண்ணுவாங்க, திரும்பவும் கரண்ட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி நான் லீனியராக கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. சீரிஸில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த க்ரூல 8 பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து சிலர் வந்து தொடர்ந்து ஒவ்வொருத்தராக இறப்பாங்க. இது ஸ்பாய்லர் கிடையாது, உங்களுக்கு போகும்போதே ஒவ்வொருத்தராக இறக்குறது தெரியும். ஆனால் அதை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டுவாங்க. ஸோ ஒரு சிலர் இறக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். சிலர்லாம் இறக்கும்போது அவங்கள பற்றி நமக்கு பெருசாக கனெக்டே ஆகிருக்காது. ஏன்னா இது வெப் சீரிஸ் தான், இன்னும் நல்லாவே கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் எடுத்துருக்கலாம். சிலர்லாம் இறக்கும்போது இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு கனெக்ட் இருக்காது. ஓகே, கூட வேலை செஞ்ச ஒருத்தர் கொலிக் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நமக்கு ஒரு கனெக்ட் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்காது. சிலருக்கு மட்டும்தான் அந்த அதிகபட்ச ஸ்க்ரீன் டைம் கொடுத்து அதிக ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. சிலருக்குலாம் பெருசாக ரைட்டிங்கே இல்லை. அந்த இடத்துலலாம் அவங்க செத்துட்டாங்கன்னு நமக்கு எந்த ஒரு ஃபீலுமே கொடுக்கல. அது ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன் வந்து இதில் வில்லன் செய்கிற விஷயம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால தான் அவர் வில்லன். ஆனால் அந்த வில்லன் வந்து ஹீரோவை ஒவ்வொரு தடவும் அடிக்கணும் கொல்லணுங்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பிக்கிட்டே இருப்பார். சீசன் முழுக்க எல்லா எபிசோட்லையும்
வில்லன் சைட்ல இருந்து ஒரு கூட்டம் வந்து ஹீரோ குரூப்பை தாக்கும். அவங்க வில்லன் வந்து தன்னை சாடிக்க வந்தா வில்லன் குரூப்பை வந்து ஹீரோ காலி பண்ணிடுவாரு. ஒவ்வொரு டைமும் பண்ணுவாரு. ரிப்பீட்டடா எல்லா எபிசோட்லயும் இது நடக்கும். ஸோ வில்லன் வந்து சிலைக்காம அனுப்பிக்கிட்டே இருப்பாரு, ஹீரோ சிலைக்காம கொண்டுகிட்டே இருப்பாரு. அது வந்து வில்லன் வந்து ஹீரோக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு ஆள் அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ இவர் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருப்பார், அவர் கொண்டுகிட்டே இருப்பாருங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தது. அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது ஒரு கட்டத்தில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்லேயே இருக்குது, தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் பார்க்குற ஆள் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சீசன் 1 பார்த்துட்டு சீசன் 2 பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த 7th எபிசோட் 8th எபிசோட்லாம் வந்து பீக்கில் போச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நான் என்னோட இப்போ ரிவ்யூ வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா சஜஷன் கொடுங்க. நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.